ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 3। ஓம் சாந்தி. அனைவரையும் அவ்யக்தி பரிவாருக்கு प्रकृति मत வரவேற்கின்றோம். இன்றைக்கு साधना, நாள் 3. योग की शक्तियों का प्रयोग करो। आज का विषय है लाइट माइट से தனக்காகவும் மற்ற सिमरन। அனைவருக்காகவும் மனதின் अव्यक्त மூலமாக इशारा, யோக சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். இன்றைய अपनी शुभ தலைப்பு भावना ஒளியாலும் श्रेष्ठ சக்தியாலும் वृत्ति, நிறைந்திருப்பது. இன்றைய श्रेष्ठ वृत्ति, இஷாரா உங்கள் श्रेष्ठ மேன்மையான वाइब्रेशन உணர்வுகள், द्वारा पृथ्वी நல்லாசிகள், के स्थान पर மேன்மையான रहेंगे। மனோபாவம், मनसा மேன்மையான द्वारा அதிர்வலைகள் अनेक மூலம் आत्माओं की எந்த ஒரு இடத்தில் सेवा இருக்கும் कर போதும் सकते பல हो। ஆத்மாக்களுக்கு மனதின் इसकी மூலம் विधि உங்களால் है சேவை செய்ய लाइट முடியும். हाउस माइट हाउस। இதற்கான வழிமுறையானது ஒரு வெளிச்ச इसमें स्थूल வீடாகவும் சக்தி साधन, வீடாகவும் ஆகுவதே चांस ஆகும். व समय की இதற்கு प्रॉब्लम नहीं है। பௌதீக வசதிகளோ सिर्फ வாய்ப்போ அல்லது लाइट நேரமோ माइट से இருக்கின்ற संपर्क கேள்வியே बनने கிடையாது. की நீங்கள் आवश्यकता ஒளியாலும் नहीं है। சக்தியாலும் आइए हम நிறைந்திருக்க पूरी வேண்டும். भक्ति से सुनेंगे। இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक हैं, ஓம் சாந்தி. मौज में हैं, अनुभव कर रहे எல்லாரும் हैं மகிழ்ச்சியா योग का இருக்கிறீங்களா? प्रयोग। एक किसी भी நீங்க எல்லாம் स्वरूप யோக में करते हो, சக்திகளை பிரயோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பரிசோதனை योग பண்ணிட்டு की किसी இருக்கீங்களா? भी स्थिति में। உங்களை ஏதாவது ரூபத்தில் நீங்கள் जैसे लाइट யோகத்துல और உங்களை माइट है, ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். तो लाइट एक உதாரணத்திற்கு तो லைட் அண்ட் नौकरी மைட்டாக இருக்கலாம். ஒண்ணு வந்து லைட். नैन चमक जाते हैं, और खासकर அப்போ जिन உங்க आत्माओं ने ஐஸ் வந்து கண்கள் வந்து ரொம்ப प्रभु का பிரைட் प्रेम ஆகும். अनुभव அப்ப किया சில है, ஆத்மாக்கள் என்ன செய்வாங்கன்னா, उनकी आंखें யார் வந்து हमेशा கடவுளினுடைய चमकती அன்பை हैं। அனுபவம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய கண்கள் வந்து कहते எப்பொழுதுமே हैं किसी के பிரகாசமாக नेत्र இருக்கும். बहुत सूने सूने होते हैं, कोई சில फीलिंग பேர் नहीं வந்து होती, சொல்வாங்க, और किसी के नेत्रों से बहुत அவங்களுக்கு வந்து नेक எந்த अनुभव। ஃபீலிங்கும் இருக்காது சில பேருடைய கண்ணுல. तो சில बाबा का பேருடைய जो स्नेह है கண்கள்ல அந்த वो हम அன்பின் सबने அனுபவம் अनुभव இருக்கும். ஸோ किया है। அன்பை வந்து நீங்க கண்களின் மூலம் बाबा கொடுக்க से முடியும். पालना, बाबा से प्राप्तियां, பாபாவின் திருஷ்டி மூலம், हर प्रकार से பாபாவின் बाबा का स्नेह பெரு பேற்றின் अनुभव किया மூலம் है। நாம் பாபா वो கிட்ட जो स्नेह அனுபவம் है, பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நம்மளால மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். मैंने पहले भी कुछ दिन पहले उदाहरण दिया था कि निर्भर भाई के कमरे நான் में வந்து गए, சில நாட்களுக்கு முன் இந்த எக்ஸாம்பிள் உதாரணம் கூட கொடுத்திருக்கேன். तस्वीर நிர்வேர் ही பாய் लगी हुई ரூம்ல थी, வந்து परंतु उनके नैनों से बहुत लाइट, அவருடைய கண்களின் विजिबल மூலம் होती है, நாம வந்து அந்த லைட்டை ऐसा வந்து अनुभव होता है। वो प्रेम அனுபவம் प्रेम है। செய்கின்றோம். और दूसरा ஸோ लाइट அந்த की प्योरिटी, கண்கள் கடவுளின் அன்பினால் நிறைந்திருக்கு. क्योंकि पवित्र ஸோ जो அதே आत्माओं மாதிரி के தான் தூய்மையினுடைய उनके வெளிச்சமும் கூட. नैनों से, ஏன்னா उनके चेहरे से தூய जब ஆத்மாக்கள் लाइट का अनुभव होता அவர்களுடைய है, तो ஆஹ், लव அவங்களுடைய और प्रेम, கண்களின் மூலம், உடலின் மூலம், முகத்தின் ऐसे तो மூலம் हर गुण को ले அவங்க வந்து सकते हैं, தூய்மையை लेकिन வெளிப்படுத்துவார்கள். आज के दिन हम सब दिन में 2-3 बार, जितनी बार कर सको எந்த ஒரு குணத்தையும் 5 கூட मिनट நீங்க के வந்து लिए बैठ जाओ, சிந்திச்சு பார்க்கலாம்.
बाबा के प्रेम में बाबा की लाइट எப்ப வந்து பாபாவின் Purity. நினைவுல நீங்க அன்புல அமர்ந்திருந்து आप நீங்க देखो வந்து कि பாபாவின் தூய்மையை வந்து दूसरे அனுபவம் vibrations பண்ணலாம். हैं। அப்போ நீங்க என்ன किसी ने कहा பார்ப்பீங்க था அப்படின்னா அதனுடைய அதிர்வலைகள் அப்படிங்கிறது आपको जरूर कोई ना कोई அந்த रास्ता அந்த உங்கள் மூலம் किसी அந்த न किसी சக்திகள் आत्मा के எவ்வளவு द्वारा தூரத்திற்கு जरूर मिलेगा। போகுது அப்படிங்கறத உங்களால வந்து நீங்க அனுபவம் பண்ண முடியும். आप किसी से ஒன்று बात அல்லது करेंगे, மற்றொரு ஆத்மா வந்து அதை அனுபவம் जिस பண்ணுவாங்க. आत्मा को कोई प्रॉब्लम है या किसी बात का दुख है, वो அவங்களுக்கு आपसे வந்து ஏதோ आएंगे, பிரச்சனை இருக்கு, देखेंगे துக்கம் या இருக்கு बात करेंगे அப்படின்னா तो दूर அவங்க होते உங்க हैं। முன்னால வருவாங்க, உங்களுடைய एक திருஷ்டியை परोपकारी பெறுவார்கள், स्वभाव। உங்களோடு பேசுவாங்க. आजकल जो परोपकार है, एक दूसरे को அப்போ शक्ति மற்றவர்களை உயர்த்திவிடும் அந்த जिस சமஸ்காரம் प्रकार की அப்படிங்கிறது आवश्यकता है இருக்கு. उसको अगर आप पूरा करते हैं तो वो आत्मा कभी भी இப்படிதான் நாம் भूलती नहीं। மற்றவர்களுக்கு அந்த சக்தியை வந்து राइट கொடுக்க टाइम முடியும். पर किसी மற்றவர்களுக்கு को நீங்கள் அதை बहुत கொடுக்கும்போது आवश्यकता அவர்களால் है அதை किसी चीज की, மறக்கவே फिर முடியாது. आपने प्रबंध சரியான किया, நேரத்துல அவங்களால அதை உணர முடியும். चाहे आप मुश्किल था पर आपने कहा नहीं, मैं நீங்க मदद வந்து जरूर அவங்களுக்கு करूंगा। ஒரு சக்தியை கொடுக்குறீங்க. तो जैसे कि अपने लाइट और நீங்க माइट வந்து அவங்களுக்கு स्वरूप का சப்போர்ட் பண்றீங்க, प्रयोग ஹெல்ப் करके பண்றீங்க. இது வந்து உங்களுடைய லைட் बहुत अच्छा மற்றும் लगेगा। आप ஒளியினுடைய सब ரூபமாக बाबा இருக்கும். बता रहे हैं இதை कि நீங்க பயிற்சி செய்து लाइट பாருங்க, माइट का பரிசோதனை செய்து பாருங்க. सत्संग அப்பதான் करो। பாப்தாதா இன்றைக்கு சிக்னல்ல வந்து என்ன சொல்றாங்க क्या அப்படின்னா, है कि कर्म करते हैं तो லைட் மற்றும் बाबा மைட்ல की வந்து याद நீங்க रहती ஃபுல் है, ஆகணும் அப்படின்னு तो 5 சொல்றார். मिनट बैठ ஸோ के ஒவ்வொரு காரியம் दिन செய்யும் में अगर போதும் हम பாபாவை 2-3 बार நினைவு भी செய்யுங்க. 5 परंतु நிமிடத்திற்கு आधे நீங்க घंटे के बाद அமருங்க 5 நினைவுல. मिनट भी बैठेंगे ना, एकदम लाइट அரை स्वरूप மணி होगा நேரம் இல்லைன்னா கூட நீங்க 5 और நிமிஷம் शक्ति உட்காருங்க. स्वरूप होगा। அப்போ நீங்க லைட்டா ஆயிடுங்க அதுல. कई बार அப்போ याद नहीं சக்தியினுடைய रहती, लेकिन ரூபமாக अगर ஆயிடுங்க. याद एक दूसरे को स्मृति दिला के भी अगर हम करेंगे சில நேரத்துல நாம அதை तो நினைவு बहुत செய்ய अच्छा लगेगा மாட்டோம். ஆனா நம்ம கிட்ட அந்த और சக்தி इसका இருந்ததுன்னா प्रयोग நாமும் मतलब கூட पता लगेगा மற்றவர்களையும் கூட क्या நாம चाहता हूँ, நினைவுபடுத்த முடியும். तो फिर बार बार अट्रैक्शन होगी कि मैं बैठूं। तो बाबा कहते हैं कि अपनी शुभ அப்போ भावना, நாம என்ன செய்யணும், திரும்ப திரும்ப நாம அதுல உட்காரணும் அப்படிங்கிற जब அந்த शुभ ஈர்ப்பு भावना नहीं है அப்படிங்கிறது तो நமக்கு आप क्यों ஏற்படும். बैठेंगे, राय क्यों நம்முடைய प्रयोग தூய करेंगे। உணர்வுகள் शुभ भावना அப்படிங்கிறது के कारण आपकी शुभ भावना அதை வந்து நாம பரிசோதனை और செய்து श्रेष्ठ பார்க்கணும் कामना, அப்படின்ட்டு நமக்கு வரும். श्रेष्ठ वृत्ति और श्रेष्ठ वाइब्रेशंस के द्वारा किसी நீங்க भी स्थान पर இந்த रहते மாதிரி हुए நினைவுல எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் मनसा के உங்களுடைய द्वारा மேன்மையான अनेक உணர்வுகளின் आत्माओं की மூலம், सेवा कर सकते हो। உங்களுடைய மேன்மையான மனோபாவத்தின் மூலம் நீங்க வந்து कहीं பல ना कहीं किसी ஆத்மாக்களுக்கு न किसी நீங்க வந்து न केवल एक आत्माएं சேவை செய்ய முடியும். पर हो सकता है कि बहुत सारे அநேக ஆத்மாக்கள் संगठन को भी वो वाइब्रेशंस पहुंच सकती हैं। तो बाबा कहते हैं इसकी विधि है, நீங்க வந்து விதவிதமான इसकी विधि है कि लाइट हाउस ஆத்மாக்களுக்கு இதை வந்து माइट நீங்க हाउस செய்ய முடியும். இதற்கான வழிமுறை அப்படிங்கிறது நீங்க லைட் ஹவுஸ் மைட் एकदम ஹவுஸாக स्थिर ஆக हो जाओ, வேண்டும் அப்படிங்கிறது. अचल अडोल होकर के लाइट स्वरूप माइट स्वरूप। நீங்க ஸ்திரமாக तो बाबा कहते हैं ஆகிடணும். इसमें कोई स्थूल साधन या सर्विस का चांस, बस समय की प्रॉब्लम नहीं है। இது வந்து ஸ்தூலமான விஷயங்களை வந்து வச்சு सिर्फ நம்ம लाइट வசதிகளை हाउस माइट கொண்டிருப்பதோ हाउस நேரம் இருப்பதோ संपन्न बन யாரோ जाते வாய்ப்பு हैं। கொடுக்கணுமோ அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் ஒளி மற்றும் कोई नहीं சக்தியினால் कहता நிரம்பி है இருக்க कि வேண்டும். मेरे पास टाइम नहीं है। ஸோ யாருமே मत வந்து करो நமக்கு बात, நேரம் मैं இல்லை करूँ, அப்படின்னு சொல்லவே முடியாது. पर हम्म। जैसे लाइट हाउस माइट हाउस बन के बैठ जाओ और फिर देखो कि क्या एक्सपेरिमेंट, आपको क्या अनुभव हुआ और जो उसका प्रयोग है तो शुभकामना है
எப்படி मेरी வந்து நீங்க सबको இதை प्रति शुभ भावनाएं हैं। பரிசோதனை செய்து பாருங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க பரிசோதனை செய்யும் பொழுது எல்லாருக்காகவும் நீங்க வந்து மேன்மையான உணர்வுகளை வச்சிருப்பீங்க. உங்க அதிர்வலைகள் ரொம்ப மேன்மையானதாக இருக்கும். वाणी உங்க तो எண்ணங்கள் जीवन को மேன்மையானதாக ऐसा இருக்கும். impact உங்களுடைய करता है வார்த்தைகள் வந்து எல்லைக்கு लेकिन குறைவாகத்தான் स्तुति இருக்கும். का बहुत प्रभाव அதுல है। ஒரு பெரிய பாதிப்பை உங்களால ஏற்படுத்த तो முடியும். सबको உங்களுடைய ஸ்திதியினுடைய सहयोग பிரபாவம் मिलता है इससे। அப்படிங்கிறது பெரிதாக இருக்கும். நீங்க எல்லாருக்குமே इसलिए आज के ஒத்துழைப்பை दिन கொடுக்க का முடியும். हमारा होमवर्क है அதனால இன்றைக்கு இதுதான் நம்முடைய लाइट வீட்டுப்பாடம். हाउस माइट हाउस बन के बैठो, वही योग है, லைட் उसका ஹவுஸ் ही மைட் प्रयोग ஹவுஸாக இருந்து हमें நீங்க करना है। சேவை பண்ணணும். இதுவே तो நம்முடைய सब बैठ யோகம். के 5 मिनट இதை வந்து நாம பரிசோதனை செய்து பார்க்கணும். இப்ப நாம एकाग्र 5 होकर நிமிடங்கள் இந்த ஸ்திதியில अपना அமர்ந்திருப்போம். लाइट माइट सर्विस நம்முடைய करें, ஒருமுகப்பட்ட மனதோடு நாம் அமர்ந்திருப்போம். एकदम जैसे நான் उसमें समा जाए, ஒளியினுடைய ஒரு ரூபம், சக்தியினுடைய ரூபமாக இருக்கின்றேன். அந்த ரூபத்துல समा जाते உங்களை हैं, कहीं அமிழ்த்திக் ध्यान नहीं கொள்ளுங்கள். जाएगा, आपको खुद बहुत पावरफुल அதுவாக महसूस होगा। ஆகிவிடுங்கள். அப்ப எந்த ஒரு ஈர்ப்பும் உங்களுக்கு வெளியில இருக்காது. நீங்க ऐसा சக்தி अभ्यास சுரூபமாக हम सभी உணர்வீர்கள். कर सकते हैं। இதை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். பயிற்சி செய்வோம்.
शांति। ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन ஓம் சாந்தி. 1969 அவ்யக்த முரளி மீட்டல் ज्ञान के 1969 முதல் और ஞான प्रेम के ரத்தினங்கள் मुक्त அன்பின் முத்துக்கள். ஞான ரத்தினங்கள் அன்பின் முத்துக்கள். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 31, 1977. ஆசைகளைப் பற்றியே அறியாதவர்களாக இருக்கும் அந்த ஸ்திதியின் மூலம் பக்தர்கள் அனைத்து பேறுகளையும் अव्यक्त பெறுவதற்கான मुरली வழிமுறையாகும். तारीख 31 जनवरी நீங்கள் கூறுகின்றீர்கள், 1977 பாப் தாதா भक्तों பக்தர்களுக்கு को ஒரு காட்சியை सदप्राप्ति கொடுக்கின்றார், कराने அவர்களுடைய का ஆசையை आह्वान है। நிறைவேற்றுகின்றார் என்று इच्छा நீங்கள் கூறுவீர்கள். मात्रम நீங்கள் अविद्या இப்படி की स्थिति। சிந்திக்கின்றீர்களா? ஆனால் आप நாடகத்தில் कहेंगे कि बाप குழந்தைகளுடைய दादा ही सब பெயரும் शक्ति தந்தையினுடைய रखते हैं பணியும் என்பது और भक्तों की நாடகத்தில் इच्छा இருக்கிறது. पूरी करते हैं। அதனால் குழந்தைகள் ऐसे सोचते हो, கருவிகள் ஆக வேண்டும். लेकिन ड्रामा में नाम குழந்தைகளா बच्चों தந்தையா का அல்லது बाप है, குழந்தைகளா तो உலகத்தினுடைய बच्चों को அதிபதிகள் नायक ஆகின்றார்கள். बनना ही पड़ता है। பிரஜைகள் உங்களுடைய विश्व के मालिक बच्चे பிரஜைகள் बनेंगे या बाप உங்களுடையவரா அல்லது बनेंगे? தந்தையினுடையவர்களா? प्रजा आपकी பிரஜைகள் बनेगी या बाप की அனைவருமே बनेगी? तो जो बच्चे பிரஜைகளாக होते हैं उनकी प्रजा बनती हैं, उनके பிரஜை ही फिर बाद வழிபாட்டிற்கு में உரியவர்களாக भक्त ஆகுபவர்கள் बनते हैं। பிரஜைகள். இவர்களே तो பின்பு अपनी பக்தர்களை प्रजा உடையவர்கள் को ஆகின்றார்கள். या अपने அதனால் भक्तों को இப்பொழுது अब உங்களுடைய भी नैतिक बल, பிரஜைகளுக்கும் உங்களுடைய शांति और பக்தர்களுக்கும் शक्ति का கருவிகளாகி वरदान दो। அமைதியையும் சக்தியையும் நீங்கள் இப்பொழுது தானம் கொடுங்கள். जैसे बाप எவ்வாறு बच्चों के தந்தை आगे प्रत्यक्ष வெளிப்படுத்தப்படுகின்றார், தந்தை वैसे अब आप தன்னைத்தானே इष्ट குழந்தைகளின் देव முன்னாடி வெளிப்படுத்தி अपने இருப்பது भक्तों போல के அதே முறையில் प्रत्यक्ष விசேஷமான होकर தெய்வங்களான நீங்கள் देवता உங்களை व உங்களுடைய देवी பக்தர்களுக்கு अर्थात வெளிப்படுத்த देने வேண்டும். वाले। தெய்வங்கள் என்றால் तो विधाता के அருள்பவர்கள். बच्चे विधाता बने। அதனால் பாக்கியத்தை अपने அருள்பவரான लाइट का घर அவருடைய दिखाई குழந்தைகளாக देते हैं। இருப்பவர்கள் பாக்கியத்தை அருள்பவர்கள் रत्न ஆவார்கள். जड़ित ताज உங்களால் इसी ஒரு की ஒளி ताज வட்டத்தை की பார்க்க आगे முடிகின்றதா? कोई बड़ी बात ஒரு नहीं लगेगी। ஒரு நகையை, जितना அதாவது जितना கிரீடத்தை தலையில வச்சிருப்பது பெரிய விஷயம் இல்லை. और ஆனா कर्म में ஒளியினுடைய लीन हो கிரீடத்தை अनंत வச்சிருப்பது गति தான் चलते हैं, அதிமேலானது. நீங்க எந்த அளவிற்கு தூய்மையை उतना தாரணை लाइट செய்கின்றீர்களோ प्रभाव உங்களுடைய எண்ணம், स्पष्ट சொல், होता செயலில் जाता அந்த है। அளவிற்கு बाप தெளிவாக दादा உங்களுடைய अपने ஒளி सभी கிரீடம் बच्चों என்பது के தென்படும். नंबरवार அதனால் क्रम பாப் देखते தாதா हैं। जैसे भविष्य ஒவ்வொரு में राज्य की குழந்தையினுடைய ताज की கிரீடத்தையும் நம்பர்வாராக नंबरवार இருப்பதை होंगी, பார்க்கின்றார். எதிர்காலத்திலும் கூட உங்களுடைய वैसे यहाँ भी உங்களுடைய नंबरवार கிரீடம் கூட நம்பர்வாராக तो अपने இருக்கும். नंबर जानते हो। இங்கேயும் வந்து छोटा ताज है நம்பர் या வாராகத்தான் बड़ा இருக்கு. உங்க ताज? நம்பர் உங்களுக்கு தெரியுமா? ताज है உங்களுடைய கிரீடம் तो சின்னதா இருக்கா இல்ல सबके பெரிதா ऊपर। இருக்கா? जब எல்லாருக்குமே से கிரீடம் बाप के இருக்கிறது. बच्चे बने நீங்க எப்ப வந்து पवित्रता की பாபாவின் குழந்தை प्रतिज्ञा की ஆயிடுறீங்களோ அந்த तो க்ஷணத்துல நீங்க रिटर्न में தூய்மையாக ताज இருக்கிறேன்னு बाप को சத்தியம் दी பண்றீங்களோ जाता है। அதற்கு अच्छा, பிரதிபலனாக உங்களுக்கு ஒரு आगे की கிரீடம் मुरली என்பது कल கிடைக்கிறது. सुनेंगे। முரளி நாளை ओम மீண்டும் தொடரும். शांति। ஓம் சாந்தி. साधन हमारे सामने है, सब
साइंस के साधन है எல்லா வசதிகளும் நம்ம முன்னால இருக்கு. இதெல்லாம் அறிவியலினுடைய சாதனங்கள். இதெல்லாம் நம்ம முன்னால இருக்கு. இந்த சக்திகளும் கூட நம்ம முன்னால இருக்கு. எந்த பவர்னு சொல்ல முடியாது. நம்ம பிளேன்ல போறோம். எவ்வளவு எப்படி பவர் இருக்கு இல்லையா? சக்தி, அது கூட சக்தி தான் இல்லையா? இதெல்லாம் ராவணனுடைய ராஜாங்கத்துல அறிவியலின் சக்தி விளையாடிட்டு இருக்கு. அப்ப கடவுள் சொல்றார், குழந்தைகள், கலியுகத்திலே இந்த சக்திகள் இருக்கு, ராவணன் கிட்ட இந்த சக்திகள் இருக்கு. அதனால ராவணனுடைய ராஜாங்கம் அதன் மூலம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்த சக்தி அந்த சக்தியை விட உயர்வானது? அதுதான், அது அறிவியலின் சக்தி. இது மௌனத்தினுடைய சக்தி. நாம இதை மௌன சக்தியை பற்றி நாம ஆழமாக சிந்தித்து பார்க்கணும். அகநோக்குல நாம இருக்கணும். மௌன சக்தி அப்படின்னா ஆத்மாவினுடைய சக்தி, அதன் கூட பரமாத்மாவினுடைய சக்தியும் சேர்ந்திருப்பது. யாருக்கு இதுல ஸ்திரமான நம்பிக்கை இருக்கிறதோ, தன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ, அல்லது தந்தை மீது இருக்கோ, தந்தை மீது டிராமா நாடகத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ, இனிமையான நாடகம், இந்த முழுமையான ஞானத்தின் கூடவே அவர்கள் நல்ல ஒரு தாரணையை கொண்டிருந்து ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறாங்களோ, அதனுடைய விளைவாக என்ன ஆகும்? அவர்களுடைய மனம் அவ்வளவு அமைதியாக இருக்கும். அங்க வீணானது அப்படிங்கிற அந்த கணக்கே கிடையாது. வீணான எண்ணங்கள் கிடையாது. சுயத்தை பற்றி சிந்திப்பது, கடவுளை பற்றி சிந்திப்பது, அப்போ சக்திகள் அப்படிங்கிறது நமக்குள்ள சேமிப்பாகும். நாடகத்தை ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பது, அவங்க சக்தியை கிரகிக்கிறாங்க, அமைதி, மௌன சக்தியை. ஏன்னா எல்லா வேஸ்டும் முடிஞ்சிருச்சு. வேஸ்ட் எழறதும் இல்லை, வீணானது சேமிப்பாகிறதும் இல்லை. ஏன்னா எல்லா புலன் அங்கங்களும், கண்கள் திறந்திருக்கு, காது திறந்திருக்கு, வாயும் திறந்துதான் இருக்கு. பட் ஆனா எப்படி ஆனாலும் அவங்களுடைய எதையோ பார்க்கறதுனால அவங்க சிந்தனையை அதிகரிப்பதில்லை. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க சிந்திக்கிறது இல்லை. என்ன நடந்தது? பரிவார், ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Experiment on yourself and others with your mind, with the power of yoga. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். ஒளியாலும் சக்தியாலும் நிறைந்திருப்பது உங்கள் மென்மையான உணர்வுகள், நல்லாசிகள், மென்மையான மனோபாவம், மென்மையான அதிர்வலைகள் மூலம் எந்த ஓர் இடத்தில் இருக்கும் போதும் பல ஆத்மாக்களுக்கு மனதின் மூலம் உங்களால் சேவை செய்ய முடியும். இதற்கான வழிமுறையானது ஒரு வெளிச்ச வீடாகவும் சக்தி வீடாகவும் ஆகுவதே ஆகும். இதற்கு பௌதீக வசதிகளோ வாய்ப்போ அல்லது நேரமோ இருக்கின்ற கேள்வியே அல்ல. நீங்கள் ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பி இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day 3.
மகிழ்ச்சி Experiment பரிவாருக்கு உங்களை on yourself வரவேற்கின்றோம். and இன்றைக்கு நாள் others 3 with your mind, தனக்காகவும் with the பிறருக்காகவும் power of yoga. மனதின் மூலம் யோகத்தின் Today's சக்திகளை topic, பரிசோதனை Flow of செய்யுங்கள். Light இன்றைய and தலைப்பு Light. ஒளியாலும் சக்தியாலும் Now, நிறைந்திருப்பது. listen to Mohini Didi. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti is okay, right? Dadi Manohar is giving wonderful points on power of silence. ஆதி மனோகர் மிக நல்ல Because விஷயங்களை through நமக்கு our பாயிண்ட்ஸ் sense கொடுக்கறாங்க organs, மௌன சக்திக்கு. we keep என்னென்றால் listening, நம்முடைய keep புலன் hearing. அங்கங்களின் மூலம் When நம்ம we கேட்டுக்கிட்டே think about இருக்கிறோம், அப்புறம் பேசிக்கிட்டே that இருக்கிறோம், time அப்புறம் அதை வச்சு silence, சிந்திச்சுட்டு இருக்கோம். not அப்போ only நமக்கு that, but மௌனம் there அப்படிங்கிறது will இருக்க be power. முடியாது. அதன் மூலம் நமக்கு It's சக்தியும் only when you நிறையவே have முடியாது. total எப்ப control உங்களுக்கு முழுமையான that don't கண்ட்ரோல் think, இருக்கோ, don't வீணானதை see நம்ம the சிந்திக்கல, wasteful, வீணானதை don't hear பார்க்கல, the wasteful. வீணானதை கேட்கல, So அப்ப மட்டுமே internally, உங்ககிட்ட சக்தி and then in சேமிப்பாக this முடியும். stage, அதன் மூலம் of நமக்கு detached ஒரு ஸ்திதி, observer, or அதாவது now பற்றற்ற which is பார்வையாளர் any அல்லது kind of stage, ஏதாவது ஒரு will help ஸ்திதி you to நமக்கு accumulate உதவி செய்ய what முடியும். is called power சக்திகளை of silence. சேமிப்பது, அதுதான் Very மௌன சக்தி interesting. அப்படின்னு சொல்லப்படுது. The way she is உம் very simple தீதி in one எப்படி point ரொம்ப point. எளிமையா She சொல்றாங்க explained. அப்படிங்கிறது ரொம்ப I அழகா think we இருக்கு. can use this also இதை when நாம we have to பயன்படுத்த முடியும். use to create the stage of lighthouse, lighthouse. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் Because ஸ்திதியை silence உருவாக்குவதற்கு also நாம் very இதை deeply பயன்படுத்தலாம் connected என்றால் with இதன் கூட lighthouse மௌன also. சக்தி என்பது ஆழமாக So தொடர்புடைய today's ஒரு our விஷயமாக homework இருக்கு. இன்றைக்கு நம்முடைய What வீட்டு is the பாடம் homework? Baba said, you பாபா can சொல்றாங்க, serve உங்களால many souls. பல ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். Through Baba says Mansa Seva. மனதின் மூலம் உங்களால் பல ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். While having or while living at any place, எந்த இடத்துல நீங்க வாழ்ந்தாலும் உங்களுடைய மேன்மையான எண்ணங்களின் மூலம், உங்களுடைய மேன்மையான உணர்வுகளின் மூலம், ஏன்னா உணர்வுகள் ரொம்ப முக்கியமானது இல்லையா? உங்களுடைய மேன்மையான உணர்வுகள், good wishes, நல்ல ஆசிகள், elevated feelings, good wishes, elevated attitude, மேன்மையான உணர்வுகள், and elevated vibrations. மேன்மையான அதிர்வலைகள். Baba says then பாபா சொல்றாங்க, the method for this is இதற்கான வழிமுறை to become a lighthouse ஒரு வெளிச்ச வீடாக ஆகுவது, and a might house. ஒரு மைட் ஹவுஸ் ஆக ஆகுவது. So Baba says it is not question of having physical facilities. ஸ்தூலத்துல ஒரு வசதிகளை கொண்டிருப்பது அப்படிங்கிற கேள்வி கிடையாது. I don't have this. எனக்கு இது இல்ல, நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு மன்சா சேவை செய்யறதுக்கு எந்த ஒரு வசதிகளும் தேவையில்லை. ஒரு இதற்காக உங்களுக்கு நேரம் வேணும், ஒரு வசதி வேணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. So anything we do will need a facility, right? Either you need computer, you need telephone, you need microphone, something you need. But when you are not doing anything, ஆனா நீங்க எதுவுமே செய்யல ஸ்தூலமாக அப்படின்னா மன்சா சேவா மட்டும்தான் நீங்க செய்றீங்க. just spread the vibrations of mercy, vibrations of love.
what device I need, nothing. அப்ப எனக்கு எந்த சாதனம் வேணும் இல்லையா? I think that I don't know how many of you have tried it. And you will எத்தனை பேர் feel உங்கள so வந்து முயற்சி like, செய்து பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. I don't need அப்போ any உங்களால facility. எனக்கு எந்த ஃபெசிலிட்டியுமே What I தேவையில்லை. just need is எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னு very நம்ம light and பார்த்தோம்னா ஒரு லைட் அண்ட் மைட், very, very அவ்வளவுதான். interesting. ரொம்ப வந்து ஒரு It feels ஆர்வம் interesting. கொடுக்கக்கூடிய விஷயமாக We have இருக்கு. to do it. ஆனா நாம் அதை செய்யணும் So how இல்லையா? many of you are determined at least எத்தனை 2, பேர் 3, 4 உங்கள times today? 3-4 முறையாவது இதை செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் வந்து நம்ம திடமான ஒரு எண்ணத்தோட இருக்கிறீங்க? And I hope we get a chance to hear what did you feel and what was the experiment, that means on other side. அப்போ How was it? நீங்க என்ன விதமான பரிசோதனை செய்து பார்த்தீங்க? Yesterday we had a big program for நேத்து வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருந்தது. what they call it, full name is the Institute of So as you all know, Brother Nirvay really wanted hospital. He had been நிர்வேல் talking வந்து about it. I remember whenever I went, he just say, "Oh, we all have to do it together." எப்பெல்லாம் நம்ம போற போதும் He நம்ம will எல்லாம் tell சேர்ந்து me, செய்யணும் "We have to அப்படின்னு get some சொல்வார். retired doctors from America. They should come அமெரிக்கால இருந்து and சில they should டாக்டர்ஸ் கூட serve நம்ம here." கூப்பிடணும் Well, அப்படின்னு many சொல்வார். retire. ஏன்னா So நிறைய they can பேர் வந்து plan. ரிட்டையர் ஆகியிருக்காங்க. Somebody அவங்கெல்லாம் stay வந்து here பிளான் and பண்ண they can do முடியும், வந்து whatever. அவங்க இங்க இருக்க முடியும். All the அவங்களுக்கு நல்ல doctors ஒரு will talk about it. ம், And of course, his part physically is over. And ஸோ someone said நிர்வேல் very பாயோட பார்ட் nicely வந்து that ஸ்தூல அளவுல most of the முடிஞ்சிருக்கலாம். projects are ஆனா carried on when they பாபா become அவர் old. பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து Physically, they மேற்கொண்டும் stay, நடந்துகிட்டு இருக்கு. and when they அப்படின்னா become awake, they get it done. அவங்க But பிசிக்கலா for இருக்கிறப்ப our சொல்லுவாங்க, spiritual அவ்வியக்தமான program, பிறகும் அந்த ப்ராஜெக்ட் it's வந்து over தொடர்ந்து silence. நடக்கும். அப்போ So yesterday we had a ground-breaking ceremony. நேத்து வந்து பூமி I பூஜை also have இருந்தது. seen first time. நானும் வந்து முதல் So they முறையாக give பார்த்திருக்கிறேன். bricks, no? பிரிக்ஸ் One brick கொடுப்பாங்க, to எல்லாருக்கும் அந்த each செங்கல் senior, கொடுப்பாங்க. and ஒவ்வொரு then the சீனியர் brick கிட்டையும் has அதை to do வந்து so many கொடுப்பாங்க. things. You have இந்த to அதுல write வந்து down நம்ம what பல belongs விஷயங்களை to வந்து them. போடணும். Lot of things. And then you put everything on the brick. எல்லாத்தையுமே And இந்த you give them பிரிக்ல அந்த back செங்கல்ல everything நாம put in போடணும். bricks. உங்ககிட்ட திரும்பி They're கொடுக்கணும். very அந்த nice. செங்கல் எல்லாம் அவங்க வந்து Then அதுல they அந்த put அஸ்திவாரத்துல அடக்கி 10% வைப்பாங்க. coconut. நம்ம எல்லாருக்கும் ஒரு Very, தேங்காய் very full கிடைக்கும். coconut. ரொம்ப ஃபுல்லா இருக்கும், அதுல தண்ணி So நிறைய first we இருக்கும். did that, and then we all went to, there was a big tent because it was quite hot, ஒரு பெரிய and டென்ட் a big இருக்கும், stage. இல்ல, Some MLA பெரிய and ஸ்டேஜ் some of இருக்கும். the எம்எல்ஏ இன்னும் souls கொஞ்சம் were பேரெல்லாம் also there. எல்லாரும் அதுல இருக்கிறாங்க. So I said, our hospital is a global hospital. நம்மளுடைய Global ஹாஸ்பிட்டல் means வந்து for the குளோபல் whole world. ஹாஸ்பிட்டல், அப்படின்னா முழு And they உலகத்திற்கான write ஹாஸ்பிட்டலாக there, இருக்கு. and they say global parivar, in the அவங்க sense of வந்து குளோபல் always பரிவார் consider அப்படின்னு சொல்லுவாங்க. themselves to be like a family. எப்பொழுதுமே தம்மை ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிதான் I'm அவங்க sure வந்து நினைக்கிறாங்க. everyone who went there அங்க போறவங்க had எல்லாருமே கூட experienced அந்த Baba's அனுபவத்தை love. வந்து பாபாவினுடைய அன்பை, குடும்பத்தினுடைய அன்பை அனுபவம் செய்யறாங்க. Global hospital. No, some of you. சில பேர் வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க But இல்லையா? at least you can go and feel. நீங்க எல்லாம் போய் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு அதை உணர்ந்து பார்க்க முடியும். It's like you are in a family, you are in hospital, it's very, very good family. மிக நல்ல குடும்பம். And then they want to, do something for old people's home. And ஓல்ட் ஏஜ் making it ஹோமுக்கு better. ஏதோ செய்யணும், நல்ல ஒரு பெரிய ரூம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நிறைய வசதிகள் செய்து So கொடுக்கணும் they're அப்படின்னு making that, பாக்குறாங்க. they're making college for nurses,
many things together. நிறைய So விஷயங்கள் I encourage நடந்துகிட்டு இருக்கு. everyone, whether it's அதனால money, whether it is your time, பணமாக இருந்தாலும் whether your அல்லது உங்கள் நேரமாக specialty, இருந்தாலும் everyone அல்லது should உங்களுடைய offer விசேஷ தன்மையாக something இருந்தாலும் for completing எல்லாருமே this project. இந்த Very good project. ப்ராஜெக்டை பூர்த்தி செய்வதற்கு So that's why எல்லாருமே உங்களால் I'm ஆனதை sharing நீங்க with you செய்யலாம். that everyone should become cooperative. எல்லாருமே இதுல ஒத்துழைப்பை கொடுக்கலாம். Om Shanti. Hello, Om Shanti. How are you, Didi? ஓம் I'm சாந்தி. fine. And you there? Okay, yes. I'm Brother Peter. I guess many of those on today would not know me or have never met me. I'm in Australia, based in Brisbane, Australia. பிரதர் ஆஸ்திரேலியால பிரிஸ்பேன்ல இருக்கிறாரு. பிரதர் பேரு பீட்டர். So இங்க even உங்க though our முன்னால bodies all இருக்கிறதுல எனக்கு ரொம்ப relatively big and சந்தோஷம். our physical surroundings are all different, here we all are together as our Avyakti Parivar. It's fantastic. Didi, I'm really fascinated by this topic of இந்த டாபிக் எனக்கு service ரொம்ப through ஒரு mind. நல்லா And, இருக்கு. மனதின் மூலம் even சேவை செய்யும் இந்த others, டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. points about having elevated feelings, elevated மேன்மையான attitude, உணர்வுகள், vibrations, மேன்மையான frequencies, அதிர்வலைகள், மேன்மையான all of that. எண்ணங்கள், இதெல்லாம் It's such an important thing, as we all know. And it is இதெல்லாம் the எவ்வளவு essence முக்கியம் of என்பதை நாம் combining எல்லாருமே our அறிவோம். power நம்மளுடைய with யோக our சக்தியை desire to serve, to நாம் bring சேவை about செய்யணும் அப்படிங்கிற அந்த the நோக்கத்தோட kingdom, நாம் இணைந்து செய்யும் and பொழுது to நம்முடைய allow all ராஜாங்கத்தை suffering to go நம்மால் back to உருவாக்க peace. முடியும். And அதன் thank மூலம் you நாம் for your அமைதியை ஸ்தாபனை செய்ய quotes on முடியும். all of that today. இதை I was பற்றி just நீங்க really இன்னைக்கு சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. lapping that up. I was really enjoying that so much. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க சொன்ன விஷயங்கள். As the sort of contrast to that, so Daddy Manohar was saying there in that little clip today, தாதி மனோகர் about இன்றைக்கு how கிளிப்ல என்ன powers சொன்னாங்க are அப்படின்னா, out there in Kali Yuga. They சக்திகள் have a கலியுகத்துல கூட இருக்கு. Kali Yuga. And சக்திகள் கலியுகத்துல கூட அதனுடைய ரூபத்தை எடுத்திருக்கு. ஆனா அது ரொம்ப வேறுபட்ட விதத்துல இருக்கு. Souls would love to do that ideal service through the mind, and yet our mind is taking us in other directions. And it seems like மனதின் மூலம் நாம இந்த அளவு சேவை செய்யணும் அப்படிங்கிற போது கூட நமக்கு சக்தி குறைவாகத்தான் இருக்கு. just saying it that in that fashion, did he? சோ மனோகர் தீதி என்ன சொல்றாங்க இதை பத்தி அப்படின்னு கேட்கிறப்போ, தாதி தீதி சொல்றாங்க, பயிற்சிக்கு நாம் அதிகமான நேரம் கொடுக்கறது இல்ல. நாம் அதை செய்தோம் அப்படின்னு சொன்னா, டிராபிக் கண்ட்ரோல் இருக்கிறப்பையும் சரி, சாந்திவன்ல எங்க நாம இருந்தாலும் சில நொடிகள் நாம அந்த பயிற்சியை நிமிடங்கள் செய்தால் கூட உங்களுடைய சக்திகள் அதிகரிப்பதை உங்களால பார்க்க முடியும். ஸ்தூலமாக உங்களுக்கு ஏதோ ஒண்ணு பிடிக்குது அப்படி ஒன்றினுடைய சுவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க மனம் மீண்டும் மீண்டும் அங்க ஈர்க்கப்படுகிறது இல்லையா? அதே போல experiment and we benefit and we see how it has a big impact and அதுல எப்படி ஒரு பெரிய the mind will be kind of pulled to do it very often. It's a kind of hobby, it's kind of a taste, or it's a kind of enthusiasm. Let me experiment power of yoga. நாம பயிற்சி செய்து பார்க்கணும். Being merciful. So I think if we practice it, then ஒரு கருணை உள்ளம் உடையவராக நாம அதை பயிற்சி செய்து பார்க்கும்போது அது இயல்பானதாக ஆகிவிடும். மீண்டும் மீண்டும் அதை செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு அந்த வரும். அப்போ அதுல சக்தியும் கூட சேமிப்பாகிவிடும். So that constant practice, so we have to set aside the time
நம்ம But then, வந்து as you முதல்ல were also அதற்காக saying நேரத்தை earlier, when ஒதுக்கணும். we give it time, when we sit down to give it time, we have to concentrate. And in any particular stage, because Baba gives us so many ஒரு different குறிப்பிட்ட ஒரு options here. ஸ்திதியை வந்து நாம இருக்கணுமா And we அப்படின்னு will have that கேக்குறாங்க. silence come about. How often, is that something that, do you work with a variety of stages on a regular basis? விதவிதமான Or are there ஸ்திதியில நீங்க phases that you தொடர்ந்தும் like to work செய்வீங்களா with? இல்ல நீங்க குறிப்பாக ஒரு No, சில it could be ஸ்திதியில like இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. experience of தேதி being சொல்றாங்க, in Swadharma. ஸ்வதர்மத்துல இருக்கிறது, சுயத்தினுடைய Peace தர்மத்துல and love. இருப்பது, அமைதி, Could அன்பு. be my home, அது என்னுடைய வீடாக Baba, இருக்கலாம், could be அது பாபாவாக Kundalini, இருக்கலாம், any சத்தியுகமாக இருக்கலாம். concept. ஏதானும் ஒரு கான்செப்டை வந்து நீங்க Just எடுங்க. few seconds, ஃபியூ just go ஒரு into சில நிமிடங்களுக்கு, நொடிகளுக்கு understanding of அதுல it. போய் You அதனுடைய believe that is true. அது உண்மை Or when அப்படின்னு நீங்க this- நம்புறீங்க. when we practice it, அதை நாம் it feels so பயிற்சியும் real. செய்யும் பொழுது அது வந்து ரொம்ப உண்மையாக As I நமக்கு said, the அனுபவமாகும். I also நான் சொன்ன remember அந்த that டேஸ்ட்னு when சொல்லும்போது அந்த the சுவை, baby is born and then first time பேபி வந்து குழந்தை something பிறந்திருக்கிறப்ப sweet, ஃபர்ஸ்ட் honey, ஒரு ஸ்வீட் little இல்ல ஒரு milk is தேன் given to the அல்லது baby. ஏதோ மில்க் There is வந்து அந்த lot of குழந்தையோட வாயில resistance வைக்கும் போது to accept. But அதை once வந்து the taste ஏற்றுக்கொள்வதற்கு buds நிறைய start in the mouth, ரெசிஸ்டன்ஸ், அதாவது you எதிர்ப்பு will இருக்கும். see that baby is ஆனா அந்த சுவை asking for more பிடிச்சிருச்சுன்னா and அந்த more. குழந்தை வந்து So I மேன்மேலும் think அதை that கேட்பதாக experience நாம உன்னால உணர this முடியும். அது போல அந்த happiness அனுபவம் and the அப்படிங்கிறது, power and அந்த it's like சக்திகள் there is then more and more pull to do it very often. மென்மேலும் And அதை we do செய்ய it. வேண்டும் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு என்பது ஏற்படும். Not only that, but these days especially, அது மட்டுமல்ல, think of இந்த this for நாட்கள்ல others also. Even our மற்றவர்களுக்காகவும் own creating that surrounding நம்முடைய that சொந்த Manasa Seva to our own மற்றவர்களுக்காகவும் self. நம்முடைய சூழலையும் Also நாம் வந்து அதனால் sometimes நிரப்பிக்கொள்ள வேண்டும். like you are நம்மை sitting சுற்றியும் in அந்த சூழலை நாம் all உருவாக்குகின்றோம். Kalyuga and you are exposed to நீங்க certain வந்து things. கலியுகத்துல It's all இருக்கிறீங்க right, but எல்லாம். internally So, you create நம்ம இருக்கிறது இன்னும் that கலியுகமா sense of இருக்கலாம், ஆனா elevated உள்ளுக்குள்ள வந்து state. நாம அந்த ஆத்ம And when we உணர்வு, do it, மேன்மையான ஸ்திதியை you உருவாக்க would want வேண்டும். to do it very அப்போ often. நீங்க செய்யும் போது என்ன ஆகும், You திரும்ப will be திரும்ப உங்களுக்கு அதை focused. செய்யணும் அப்படிங்கிற அந்த And உணர்வு then வந்து you will வரும். do some more. அப்ப இன்னும் அதிகமாக Then it நீங்க அதை becomes செய்வீங்க. அப்போ like அந்த taking விஷயம் meals, 3 times a day. 3 முறை நாம So எப்படி there is a சாப்பிடுறோம் ஒரு time, நாளைக்கு, lunchtime, அதற்கான dinner time. நேரம் இருக்கு இல்லையா, So same லஞ்ச் டைம், happens டின்னர் with டைம் this அப்படின்னு. practice. இந்த பயிற்சிகளும் கூட It's அந்த like a மாதிரி அந்த pull, நேரத்துக்கு it's like வந்து feeding நமக்கு அந்த different அழைப்பு, lights and அந்த all ஈர்ப்பு that. அப்படிங்கிறது வரும். So Yeah. So that was such a good example, an excellent example about the baby. And it just குழந்தையை made me பற்றி think நீங்க how சொன்ன much of விஷயம் நல்லா a இருக்குது இது. acquired taste. Many அந்த types of food சுவையை வந்து can be நாம an acquired உணர்ந்து taste. கொள்ளணும். I guess it's அதற்கு something அந்த உதாரணம் மிக someone is சிறப்பாக not used இருந்தது. to, but with சில after a பேர் couple of வந்து days, அதற்கு பழகி it becomes இருக்கலாம், ஆனால் சில something முறை which அதை is சுவைத்த பின்பு attractive, I அதற்கான suppose. ஈர்ப்பு So நமக்கு ஏற்பட்டு in the விடுகிறது. same way, இதே முறையில I guess it would be something very good for us to do, to be quite persistent and try different types of stages and so on, because some stages might appeal immediately. The idea of it may சில well appeal, ஸ்டேஜஸ் வந்து and other உடனடியாக stages நமக்கு may not வந்து seem, புரியாம I don't இருக்கலாம், know, attractive or exciting to us or நமக்கு something. அவ்வளவு But ஈர்ப்பை it is ஏற்படுத்தாமல் worthwhile. இருக்கலாம். Have அது வந்து சில you had காலம் that sort of எடுக்கலாம். experience where அந்த you've மாதிரியான really ஒரு acquired அனுபவம் உங்களுக்கு இருக்கா? a taste for something in yoga? யோகத்துல சிலத்துக்காக ஆர்வத்தை நீங்க வளர்த்துக்கிட்ட அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு because தீதி சொல்றாங்க. நிறைய you get நேரங்கள்ல kind of அப்படிதான். absorbed. தீதி சொல்றாங்க, Even நீங்க when வந்து you அதுல ரொம்ப thought of peace and அப்சார்ப் love, ஆயிடுவீங்க. இப்ப one அமைதியை is நீங்க to have a நினைச்சா thought கூட, to speak ஒண்ணு the வந்து words, நீங்க but அந்த one is வார்த்தைகளை that பேசுவது, மற்றொன்று Baba says you get not only merged, but I call it more absorbed. மூழ்கி இருப்பத While I அனுபவம். am talking, few minutes before I had a thought, and some or other I start losing where I am, what you're saying it, because I felt so
much that experience of that world. So when you are Mm. in experience of that merge, no, உங்களுக்கு Baba அன்புல அந்த meditates மாதிரி and மூழ்கி merge in இருக்கிற அந்த love, அனுபவம் lovely. இருக்கு அப்படின்னு So சொல்லும்போது that kind of லவ் state லேன்ல is இருங்க அப்படின்னு very பாபா good சொல்ற. state, because not only அது you are மிக in நல்ல ஒரு silence, ஸ்டேஜ். ஏன்னா நீங்க சைலன்ஸ்ல it's மட்டும் just இல்ல, like thinking of something is different, but feeling that and experiencing that, I think it feels very, very powerful. And one wants to do it more and more. So I அது do வந்து many நீங்க times. மேலும் மேலும் செய்யணும் அப்படின்னு நீங்க You know, நினைப்பீங்க. many people around me will say, "Oh, where were you?" Because sometimes எங்க you are நீங்க very இருந்தீங்க absorbed so அப்படின்னு much கேட்பாங்க. நீங்க in சிலப்போ வந்து அதுல silence ரொம்பவே with மூழ்கி இருப்பீங்க. Baba சைலன்ஸ்ல இல்ல பாபா கூட இருப்பீங்க. or soul conscious stage, seed Mm. இல்ல forms. ஒரு ஆத்மா உணர்வு So many ஸ்திதியில இருப்பீங்க. You பல completely விதமான feel ஸ்திதிகள் in இருக்கு that இல்லையா? stage when you are lost completely. So நீங்கள் you want to முழுமையாக do அதுல more. மூழ்கி இருப்பீங்க. அப்போ நீங்க மென்மேலும் அதை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. Do get lost. Yeah, yeah. Of course, we hear about how Brahma Baba became more and more like that towards பிரம்மா the end பாபா of his, எப்படி மென்மேலும் அந்த மாதிரி ஆனாரு Sakkara அப்படிங்கறத form, நாம பாக்குறோம் சாக்கார how he ரூபத்துல. was quite often just off somewhere, you know, with Baba. ம். பாபா வந்து And, திடீர்னு not அங்க necessarily அங்கதான் இருப்பார். ஆனா all the அவருடைய meditation happening around him. ம், Mm. And rightfully so, of course. Yeah. It's So also go on, a Didi. kind of clarity, because like with Baba, whatever I say, he understands very quickly. It's like Mm. நம்ம எதை mind and சொல்றோமோ அதை intellect is வந்து very subtle. மனமும் When they are புத்தியும் pure, ரொம்ப they are சூட்சமமா more concentrated. ஆக்கணும். அப்படின்னா அது Then எப்போ when வந்து you are தூய்மையா listening to இருக்கும் someone அப்ப வந்து in அது அந்த மாதிரி any ஆகிடும். kind of situation, then reply is there, or answer is there, solution is there already, because your mind and intellect are so clear. So உன்னுடைய I மனமும் find புத்தியும் we have அவ்வளவு to help தெளிவாக இருக்கு. ourselves and others also மற்றவர்களுக்கும் having நாம் clear உதவி answers செய்யணும். நாம் and having நமக்கு உதவி வேணும். solutions. ஏன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு Because, விளக்கத்தை you know, கொடுப்பதற்கு அல்லது so my தீர்வை mind and intellect கொடுப்பதற்கு are subtle, then மனமும் automatically is very clear. புத்தியும் சூட்சமமாக And then we இருக்கும்போது know எல்லாமே Shakti நமக்கு இன்னும் develops, தெளிவு ஏற்படும். we accumulate power, நாம் சக்தியை accumulate சேமிப்பு practice, செய்யறதன் மூலம் தான் அது accumulate கிடைக்குது peace. அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So then you want to do it more. அமைதியை சேமித்துக் கொள்வது, சக்தியை சேமித்துக் கொள்வது, அப்ப நம்மளால அதை மென்மேலும் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கும் நமக்கு. And I guess each of us has a particular angle on that. I mean, if we look at all the daddies, each one was different. தாதிகள் எல்லாரையும் பார்க்கிற போது எல்லாருமே ரொம்ப Power there, வித்தியாசமானவர்களாக speciality. இருக்கிறாங்க. And of course, that's எல்லாருக்கும் what makes us அவங்களுடைய சொந்த a ஸ்பெஷாலிட்டி family. இருந்தது. Put us all together and we are something incredible. Yeah. So, yeah. But what do you know, how do you think of that in terms of the greater Brahman family? You know, have you got a sort of vision of how the whole family comes together and how it looks when it is all completely together? Yeah, one is physically present together. I don't know. ஒண்ணு வந்து பிராமண குடும்பம் எல்லாருமே சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது. Very big family, very big ஏன்னா family. நம்முடைய குடும்பம் I ரொம்ப don't know மிகப்பெரிய how long குடும்பம். at a time you have stayed in India, but it's like hundreds, thousands when they come, even during Baba's meeting, and பாபாவுடைய மீட்டிங் போது collectively கூட our வந்திருக்காங்க. faith, collectively our எல்லாரும் சேர்ந்துன்னா lifetime, ஸ்தூலமா our இருக்கிறது sitting இல்லாம together நம்மளுடைய in Baba's remembrance, பாபாவுடைய நினைவில் such a எவ்வளவு collective நம்பிக்கையோட energy. நாம எல்லாரும் சேர்ந்து So இருக்கிறோம் physically, I don't know. அப்படிங்கிறது ஸ்தூலமாக gather எல்லாரும் together, சேர்ந்து வருவோமா அப்படிங்கிறது தெரியல. but எல்லா முழு we do பிராமண feel குடும்பமும். togetherness. We do ஆனா feel நாம we are very நிச்சயமாக connected with different ம், countries, with worldwide நாம உலகத்துல இருக்க பல families, and கண்ட்ரிகளோட we are the largest family in the world. நாம தான் I don't உலகத்திலேயே know, மிகப்பெரிய I believe in குடும்பமாக one இருக்கின்றோம். vision.
வேற எந்த குடும்பமும் வந்து இவ்வளவு பெரிய This is குடும்பம் very, இல்லை. very big family. இது வந்து மிகப்பெரிய குடும்பம். Yeah, and I guess it's moments like this, and also I think back to when we're all online around the world, even if we can't be present in Madhaban at the time, but we're all, we're all listening to Baba's words. We're all in the Milan at the time, and now we're all on the Avyakta Parivar, நம்ம எல்லாரும் அவ்யக்தி yet பரிவாரில் இப்படி it's always a சேர்ந்திருக்கிறோம். number wise thing, because I guess everyone has to get up from this meeting and then go out into their day-to-day life. And so quite எல்லாருமே often இந்த the மாதிரி different சந்திப்புல things இருந்து அவங்களுடைய flagging on தனிப்பட்ட online வாழ்க்கைக்கு வந்து saying, போகணும். you have to think of this, as soon as you finish with this, or, you have to achieve this today or something. Yeah, I mean, what do you do with things like that when things come up on the side and they're not part of what you are doing in meditation, they're not part of your yoga experience, and yet it's something you can't deny. It needs some sort of attention. Yeah, I think that realization, transformation, improvement, all that is constantly happening, right? Because all of us at every step in life realize what I can do more, how I can improve myself, how I can be better. And I find that every Baba's child, young ones, பாபாவினுடைய ஒவ்வொரு குழந்தையும் கூட all of them very sincere. with ரொம்ப their effort. சின்சியராக வந்து Therefore, they அவர்களுடைய really முயற்சியில want to இருக்காங்க. know about the self and சுயத்தை make பற்றி transformation. தெரிஞ்சுக்கணும், பெரிய மாற்றத்தை தன்கிட்ட Everything கொண்டு that- வரணும், that எல்லாமே இன்னும் sincerity சிறப்பாக I notice செய்யணும் so much. அப்படின்னு நினைக்கிறாங்க. And love for சின்சியரா Baba, இருக்காங்க. love for each other. பாபாவிற்காக அன்பையும் Unique. கொண்டிருக்கிறாங்க. And just imagine collectively having that thought. அந்த எண்ணத்தை எல்லாருமே சேர்ந்து ஒரு நேரத்துல கொண்டிருக்கும் போது பாபா அண்மையில சொன்னாங்க, நீங்க எதை வந்து எல்லாரும் சேர்ந்து செய்வீங்களோ அது உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னார். It could be both ways, awakening but also அது destruction, வந்து coming towards the end. But before that, completion has to happen now. We all have to become complete. And then, of course, after நாம that, எல்லாரும் everything. முழுமை அடையணும். Some people only think that things will finish. But சில பேர் before வந்து that, எல்லாம் everything முடிஞ்சிரும் will அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா all அதுக்கு of us முன்னாடி will be முழுமை in our அப்படிங்கறது avyakti நடைபெறும். stage. We நாம் all will எல்லாரும் be in கூட our perfect நம்மளுடைய stage. அவ்யக்தி Just ஸ்டேஜ்ல imagine பெர்ஃபெக்ட் how ஸ்டேஜ்ல beautiful நாம இருக்கிறோம். it will be when we all are together in that stage. But Yeah. on others, yeah. So something amazing will happen, right? And of course, Yeah. we try to visualize. I நாம வந்து haven't அதை taken மனக்கண்கள்ல enough முதல் time for பார்க்கணும். that. I think it could be clear. But definitely, I know that everything will be perfect, complete. எல்லாமே And that's called our சம்பூர்ணமாக இருக்கும். karmati stage. அதுவே நம்ம கர்மாதீத ஸ்திதி அப்படின்னு And சொல்றோம், then இல்ல there is அவ்யக்தி still ஸ்திதி அப்படின்னு சொல்றோம். right. That'll be such a beautiful moment. Mm. Not that it isn't now. This is a beautiful moment too. But like all good things, I think it's probably my time to retreat back. And of course, I'll be here taking Drishti. But thank you so much, Didi, for the conversation today. I've really enjoyed it very, very much. Om Shanti. Yeah. We are happy to have you and Avyakti Parivar know about you more. Yeah. Thank you. Thank you, Since Didi. all you had been in Gyan. Since 1983. Oh, that's long time, yeah. Yeah. Oh, okay. Thank you. ஓம் சாந்தி.
Om Shanti. Thank you very much, brother. It was a wonderful chit chat. And tomorrow is Friday, and our schedule from Amritwela 3:30 வெள்ளிக்கிழமை to நம்முடைய 4:30 கால p.m. அட்டவணையில் எந்த In the மாற்றமும் evening, இல்லை. 5 to 5:30 p.m. Avakti Children Om Mudita, 6 Shanti. o'clock. But you will start, followed by Hindi series, English series, and chit chat. Now let's remember Baba and take Drishti from Didi. प्यार तुम्हारा बाबा प्राण है मेरा, प्यार तुम्हारा बाबा प्राण है मेरा, एक तुम ही हो बाबा मेरा सहारा, एक तुम ही हो बाबा मेरा सहारा। प्यार तुम्हारा बाबा प्राण है मेरा। जहाँ देखो बाबा तेरा नजारा, रिमझिम किरणों से फैला उजाला, जहाँ देखो बाबा तेरा नजारा, रिमझिम किरणों से फैला उजाला, तेरी मोहब्बत से चलती है सांसें, लबों पे रहती है बस तेरी बातें, भूल
Om Shanti. Om Shanti. Om Shanti. Shanti. Thank you, Auntie Didi. Moini. Thank you, Om Baba. Shanti, Didi ji. Thank Thank you, you. Baba. Auntie Baba. Vivi, Om thank you, Mama. Shanti Didi. Thank Thank you. you. Experiment on yourself and others with your mind and with the power of yoga. Full of light and might. You can serve many souls through the mind. Mansa, while staying at any place with your elevated feelings, good wishes, elevated attitude, and elevated vibrations. The method for this is to become a lighthouse and a might house. It is not a question of having physical facilities, a chance, or time for this. You just have to be full of light and might. स्वयं और सर्व के प्रति मनसा द्वारा योग की शक्तियों का प्रयोग करो। लाइट माइट से संपन्न अपनी शुभ भावना, श्रेष्ठ कामना, श्रेष्ठ वृत्ति, श्रेष्ठ वाइब्रेशन द्वारा किसी भी स्थान पर रहते हुए मनसा द्वारा अनेक आत्माओं की सेवा कर सकते हो। इसकी विधि है लाइट हाउस माइट हाउस बनना। इसमें स्थूल साधन, चांस व समय की प्रॉब्लम नहीं है। सिर्फ लाइट माइट से संपन्न बनने की आवश्यकता है। ओम शांति।